ஹாய் கைஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு புதினா பன்னீர் ரைஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய், பன்னீர், கேரட், பச்சை மிளகாய், பூண்டு, புதினா, குடமிளகா வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட குடமிளகா இருந்துச்சு, அதனால குடமிளகா சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை, முந்திரி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஸ்லைஸாக கட் பண்ணி அது மேலே பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அது மேலே சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மேலே வந்து பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு பச்சை மிளகாய், காரம் வந்து பசங்களுக்காக நான் தேவையான அளவு போட்டிருக்கேன். புதினா, ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. 60% பாயில் ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் ஹீட் இந்த பக்கம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்து தவாவில் போட்டுடுங்க. திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே கூட இது பசங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டரும் இல்லை கீ ஆட் பண்ணலாம். நான் இப்போ என்கிட்ட பட்டர் இருந்தது, நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு அதில் சீரகம், மிளகு, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது குடமிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீரை க்யூப் சைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அரைச்சி ஃப்ரை பண்ண பன்னீரை க்யூப் சைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அரைச்சி வச்சு மசாலா வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் போட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ரைஸ் தேடி முத்துற வச்சோம். ஆசை கத்துற சத்தம் புரியாதா மூடி வைக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தூரம் வைக்கிற சொல்லும் தாவி ஆட் பண்ண ரைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. புதினா நிறைய ஆட் பண்ணலை, ஏன்னா என் பையன் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டான். கிரீஷாக தான் சாப்பிட மாட்டான். நான் லைட்டாக தான் ஆட் பண்ணி. இப்போது லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான புதினா பன்னீர் ரைஸ் ரெடி. இந்த நானா எப்படி இருக்கு?